மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது கடந்த 8 1/2 வருடங்களாக பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பல சோதனைகள், பல பண பிரச்சனைகள், மன வருத்தங்கள், அவமானங்கள் இப்படியெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது முழுமையாக சனி பகவான் அவர்களை விட்டு விலகுகிறார். அதாவது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சியாகிறார். இதனால பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி முழுமையாக 7 சனி விலகுகிறது. இனி 30 வருடங்களுக்கு இவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும், காரியங்களிலும் வெற்றியே உண்டாகும். இவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா, இந்த சனி பெயர்ச்சி இவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது. அதாவது மகரத்திற்கு 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம் என்று சொல்லலாம். அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்ல இடத்துல சனி பகவான் போறார். நீங்க இழந்த அனைத்து விஷயங்களையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். அதற்கு மேல நீங்க எடுக்கிற காரியங்கள், முயற்சிகள் எல்லாத்திலையும் இனி 2 1/2 வருட காலங்களுக்கு மிக அற்புதமான வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு. அதனால நீங்க இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே ஆண் பெண் இருபாலரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எல்லோருக்குமே இனி வாழ்க்கையில பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி நீங்க உங்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும். அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் சரி, எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும். அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே உடல்நிலையில சற்று கவனமாக இருந்தாங்க போன 2 1/2 வருடங்கள்ல. இந்த மாதிரி உடல் தொந்தரவுகள்லாம் சிலதெல்லாம் ஏற்பட்டுச்சு எல்லோத்துக்குமே. இனி அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அம்சமாக இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தாங்க இந்த 2 1/2 வருடங்கள்ல. இனி மகர ராசிக்கார மாணவர்கள் எல்லாம் இந்த வருடத்துல மிகப்பெரிய அளவுல நல்ல வெற்றி பெற்று நல்ல காலேஜ், நல்ல ஒரு ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அமைய போகிறது. அதே திருமணம் தடை இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கிய தடை இருந்தவங்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குடும்பத்துல எல்லோருக்குமே அமைதியும், இன்பமும், சுகமும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சியாக இது அமைய போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது என்னவென்றால், இனி மகர ராசிக்காரர்கள் எல்லாம் பெருமாள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளை பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டாகும்.